டாக் டாக் கொடுத்தாச்சு. இப்போ அதுவே வந்து தேடி போய் கனெக்ட் பண்ணணும். அதுவே சார்ஜ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுவே போய் சார்ஜ் பண்ணுதுங்க, வேற லெவல். இதில் வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுலேருந்து கீழே விழுமா இல்லையா அப்படின்றது தெரியல. சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதுவே வந்து கீழே விழாமல் திருப்பி கரெக்டாக வந்துடணும். இந்த டேபிள்லேருந்து விழக்கூடாது. பார்க்கலாம். விழுப்பது வந்துடும் விழல. அங்கே பாருங்க, வேற லெவல். அங்கே பாருங்க, கீழே விழாம சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ரோபோட் அப்படின்றது ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ டஸ்ட்டு. வெறும் ஜஸ்ட் 10 நிமிஷம் தான் ரன் பண்ணேன், அதுலேயே எவ்வளோ டஸ்ட்டு பாருங்க. சரியான டஸ்ட்டு பா. ஏதோ போய் மாட்டிட்டு இருக்கு. இது உங்கள் கார்த்திக். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வாங்க இந்த ரோபோட் வேக்கம் கிளீனர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். மாடல் வந்து ஆல்ஃபா. சரிங்களா? பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 செக்ஷன் மோட் கொடுக்குறாங்க. தண்ணி இல்லாமல் சும்மா பெருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரீசார்ஜபிள் பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க 3200 mAh. பாக்ஸில் அவ்வளோதான் மென்ஷன் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பேக்கிங் பொறுத்த வரைக்கும் 2 பாக்ஸ் இருக்கு. ஆக்சுவலா இப்போ ஓப்பன் பண்ணீங்கன்னா இதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸ் வருது. ஆட்டோ கிளீன், அதுவே வந்து கிளீன் பண்ணிக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஆப் அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல். ஸோ அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன்ல வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து அப்டக்கிள்ஸ் அவாய்ட் பண்ணிக்கும். எங்கேயாவது போய் இடிக்கணும். இப்போ நான் அந்த டேபிள் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. டேபிள் இருந்து கீழே விழுதா அப்படின்னு. நேவிகேஷன் மோடு இருக்கு. சிஸ்டம் சேஃப்டி வந்து கொடுக்குறாங்க. என்னென்னலாம் வரும் அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஒரு க்ளீனிங் ப்ரஷ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ப்ரஷ்ஷில் வந்து சின்னதாக வந்து ஒரு நைஃப் மாதிரி இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணணுன்ற அசிஸ்ட் கார்டு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. யூசர் மேனுவல் இங்கே பாருங்கள், சார்ஜிங் பேஸு. வீடியோ வந்து பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபுல்லாக எப்படி டாக்கிங் ஸ்டேஷனில் கனெக்ட் பண்ணணும், எல்லா இன்ஃபர்மேஷன், அப்ளிகேஷன் எது டவுன்லோட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி வந்து கரெக்டாக போய் சார்ஜிங் டாக்ல வந்து கனெக்ட் ஆகணுன்ற கொண்டு ஃபுல் இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். 1 year வாரண்டி கார்டு சப்போர்ட்டோட உங்களுக்கு கொடுக்குறாங்க. எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஸோ எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்குது. இது வந்து வெல்க்ரோஸ் ஸ்ட்ரிப்போடு இருக்குது. இங்கே பாருங்கள், வச்சுட்டு திருப்பி நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து டாக்கிங் ஸ்டேஷன். ஸோ டாக்கிங் ஸ்டேஷனுக்கான பவர் அடாப்டர் உங்களுக்கு வருது. ஸோ இதுதான் வந்து இந்த சார்ஜ் பண்ணுறதுக்கான இது போய் அதுவே ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அப்படின்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். அப்புறமா வேக்யூம் கிளீனர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள். அப்புறமா அந்த ப்ரெஷ்ஷு சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து நம்ம பிச்சிட்டு திருப்பி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். ஃபில்டரும் இது வந்து ஹெப்பா ஃபில்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபில்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், ப்ரெஷ்ஷு 4 ப்ரெஷ்ஷு உங்களுக்கு வரும். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு எங்கெங்கே மார்க்கிங்ஸ் இருக்கோ அந்த மார்க்கிங்ஸில் நம்ம ப்ரெஷ்ஷை வந்து இன்சர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், டாக்கிங் ஸ்டேஷனில் வந்து 19 volt 0.6 amp. சரிங்களா? ஸோ இதில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து லாக் ஆகிடும். பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த சைடு கொடுக்குறாங்க. நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன். ஸோ வேக்யூம் கிளீனர் வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ஒரு பட்டன் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ப்ரெஸ் பண்ணி வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து வாட்டர் வந்து உள்ளே போடுறதுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இங்கே தான் வந்து அந்த ஹெப்பா ஃபில்டர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஹெப்பா ஃபில்டர் நான் உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பேரும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம். இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு உள்ளே ஒரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வாட்டர் எப்படி ஊற்றணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். லாக் பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மாப்பிங், ப்ளீஸ் இன்ஸ்டால் மாப்பிங் க்ளோத். அப்புறம் ஒன்லி ஆட் க்ளீன் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சொல்யூஷன் வந்து ப்ராஹிபிட்டட். க்ளீனிங்கு சொல்யூஷன்லாம் வந்து எதுவும் போடக்கூடாது. மேலே வந்து உங்களுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து லிடார் சென்சார் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், கேமரா மாதிரி இருக்குங்களா? இதுதான் லிடார் சென்சார். இந்த சென்சார் மூலிமா என் ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணி அதுவே வந்து மூவ் பண்ணிக்கும். வெயிட்லெஸ் தான். எவ்வளோ வெயிட் இருந்தாலும் எவ்வளோ வெயிட்டுன்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. அரௌண்டு 3 கிலோ கிட்ட வருது. சரிங்களா? ஸோ பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள். ஸோ லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இங்கே மார்க்கிங் இருக்குது. லெஃப்ட்டு ரைட்டு அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து 42 வாட்ஸு பேட்ரி வந்து 3600 mAh. ஸோ உங்களுக்கு ஒரு 4 மணி நேரம் அதுவே யூஸ் பண்ணிவிட்டு அதுவே சார்ஜிங் டாக்கில் போய் சார்ஜ் பண்ணிக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ப்ரெஷ் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து எக்ஸ்டெண்டட் வீல். ஸோ உள்ளே போகணுன்னா அதுவே ஹைட்டை கம்மி பண்ணிவிட்டு
உள்ளே போகும். ஸோ இடுக்கில் போய் மாட்டாது. இங்கே பாருங்கள், கீழே இங்கே பாருங்கள், இங்கே இன்னொரு வீல் இருக்குது, ஃப்ரீ வீல்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே 3 பக்கமும் வந்து எந்த பக்கம் வேணுமோ திரும்பிக்கலாம். இந்த ப்ரெஷ்ஷை வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் இப்படி ஒரு புல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரெஷ்ஷை வந்தது. அதுக்கப்புறமா இந்த ரோலர் ப்ரெஷ்ஷை வந்து கழட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ திருப்பி ஃபிட் பண்ணுறதும் ஈஸி தான். ஜஸ்ட்டு உள்ளே அதை அப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இன்சர்ட் பண்ணி செட் பண்ணிட்டீங்கன்னா உக்காந்துரும். ஃபிட் பண்ணுறதுக்கும் ஜஸ்ட்டு உள்ளே இப்படி வச்சுட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆகிடும். ஸோ ப்ரெஷ்ஷு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல கலரோடு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை லாக் பண்ணுறது எப்படி அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த லாக் இங்கே கீழே இப்படி வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு உள்ளே இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். திருப்பி திறக்கிறதுக்கு ஜஸ்ட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்துடும். சரிங்களா? ஸோ இது போட்டுடலாம். இதை போட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ரெஷ்ஷு எக்ஸ்ட்ரா 2 ப்ரெஷ்ஷு வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பாருங்கள். ப்ரெஷ்ஷு ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்குது. எல்ல இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போயிடும். அதே மாதிரி ரைட்டுக்கு ரைட்டு ப்ரெஷ்ஷு, ரைட்லேயும் ஜஸ்ட்டு இங்கே 6 இருக்குது. இதையும் சும்மா ஒரு ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இங்கே ரிமூவ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள். அதே மாதிரி இந்த சைடும் வந்து ரிமூவ் பிஃபோர் யூஸிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே மாதிரி தான், ரிமூவ் பிஃபோர் யூஸிங்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு பம்பரோடு வருது. சப்போஸ் எங்கேயாவது போய் கொலைட் ஆச்சு, அப்படி இடிச்சிச்சு அப்படின்னா அது வந்து ஷாக் அப்சர்வர் மாதிரி, பம்பர் ஷாக் அப்சர்வர் எது வேணாலும் சொல்லலாம். இடிச்சுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்ட் டேமேஜ் ஆகாமல் அந்த ஷாக்கை வந்து அது வாங்கிக்கும். சப்போஸ் லிடார் சென்சார் ஒர்க் ஆகாமல் இல்லை ஹை ஸ்பீடில் போய் எமர்ஜென்சி டைமில் உங்களுக்கு உடையக்கூடாது அப்படின்றதுக்காக பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். மூவ் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆன் பண்ணிடலாம். ஒய்ஃபைன்னு சொல்லிட்டு சிம்பிள் காட்டுது. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன் ஆகிடும். ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் வாங்க. ப்ளூடூத், ஜிபிஎஸ் எல்லாமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பவர் ஆன் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னுலாம் கனெக்ட் ஆகிடாது. கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் இந்த 2 பட்டனையும் வந்து அட் டைம் ப்ரெஸ் பண்ணணும். இந்த 2 பட்டனையும் அட் டைம் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒய்ஃபை சிம்பிள் காட்டுது பாருங்கள். அந்த ஒய்ஃபை சிம்பிள் காட்டும் போது நீங்கள் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஆப் ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் வந்து ஸ்மார்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர்லேயும் இது அவைலபிளாக இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணிட்ட பிறகு அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும், கிரிட்டிக்கல் அலர்ட் அப்படிலாம் சொல்லும். ஜஸ்ட் அலோ கொடுங்க. அலோ கொடுத்துட்டு சைன் அப் பண்ணணும். புதுசாக நீங்கள் இமெயில் ஐடி சைன் அப் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆட் டிவைஸில் உள்ள நீங்கள் கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா? ஸோ ஆட் டிவைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லொக்கேஷன்ஸு, லோக்கல் நெட்வொர்க், ப்ளூடூத் இதெல்லாம் ஆன் பண்ண சொல்லும். ஆன் கொடுத்துக்கோங்க எல்லாத்துக்குமே. அலோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஸ்மால் அப்ளையன்சஸில் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ஃபாவில் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான். சரிங்களா? அது கனெக்ட் ஆனவுடனே உங்களுக்கு கனெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டும், க்ரீன் கலர் டிக்கு. அதுக்கப்புறமா மேப்பிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து இப்போ மேப் நாட் அவைலபிள் ட்ராயிங்னு வருது பாருங்கள். ஸோ ஒன்ஸ் வேக்கம் கிளீனர் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவே ட்ரா பண்ணிக்கும் எந்த ரூமில் வந்து லிடார் சென்சர் மூலிமா ஒரு ரூமையும் அதை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். இங்கே பாருங்க, அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த சைடு உங்களுக்கு காட்டும் ஆல்ஃபா பாஸ் மோடில் இருக்குது. இப்போதைக்கு ஸ்லீப்பில் அதுவே போயிடும். சப்போஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணல, நம்ம இப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இங்கே பவர் வந்து ஆஃப் ஆகிடும். ஸோ ஸ்லீப்பில் போயிடும். இப்போ வந்து ஆன் பண்ணியிருக்காதனால உங்களுக்கு 55% பேட்டரி பர்சன்டேஜ் காட்டுது. நான் கிளிக் பண்ணியாச்சு. இங்கே மேப் வந்து நோ மேப் கரண்ட்லின்னு இருக்குது. இப்போ நம்ம மேப் இனிமேல் தான் ரன் பண்ண போகிறோம். ஸ்லீப்பிங் ஏரியா இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. பின் அண்ட் கோ இருக்குது. ரூம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டாக் ஸ்டேஷனும் ஆன் பண்ணியிருக்கேன். அதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே போய் டாக் ஆகும்னு சொல்கிறாங்க. பார்ப்போம். ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பாருங்க, வேக்கம் கிளீனர் ஆன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேட் ஆகுது. அது வந்து ஸ்கேன் பண்ணுதுங்க. லிடார் சென்சார் கொடுத்துருப்பாங்க போல். அது வந்து ஸ்கேன் பண்ணி மாப் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான். ஸோ இப்போ அதுவே போய் டேர்ன் ஆகுது பாருங்க. இங்கே பாருங்க, ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து சேர் இருக்குது. அந்த சேரை இடிக்காமல் எப்படி போய் சுத்தம் பண்ணுது பாருங்க. இதனால தான் வந்து ரோபோட்னு சொல்கிறோம். இங்கே மேப் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ண மேப் வந்து அதுவே காமிக்குது பாருங்க. அங்கே பாருங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் போய் இங்கெல்லாம் நம்ம போய் க்ளீன் பண்ண முடியுமா? இங்கே பாருங்க, இந்த மூளை மூடுக்கெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். மாப்பு நார்மலாக போடும்போது எலக்ட்ரிக் ஸ்பின் மாப்பையும் இதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இந்த அளவுக்கு உள்ளே வந்து போக முடியாது. இது சின்னதாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் இந்த ரோபோட் வந்து போகும். இங்கே பாருங்க, அது பாருங்க, பீரோவோட இது கூட விடலை.
உள்ள அவ்வளோ அழுக்கு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, உள்ள போய் மறைஞ்சிச்சு. ஸோ நம்ம இருக்கணும் ஒரு ஆள் பக்கத்துலயே அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. எல்லா இடமும் போய் அதுவே ஆட்டோமேட்டிக்கா கிளீன் பண்ணும். இங்க பாருங்க, இப்ப என்ன சென்ஸ் பண்ணி கூட திரும்பும். இங்க பாருங்க, இடிச்சிட்டா அது பாருங்க சுத்தி தட்டான ஆகுது பாருங்க. நான் ஃபுல்லா காட்டுறேன். எல்லா ரூம்லயும் போய் அதுவே மேப் பண்ணி கிளீன் பண்ணும். இங்க பாருங்க, இங்கெல்லாம் அழுக்கு அழுக்கா இருக்கு. இங்க பாருங்க, இங்கெல்லாம் அழுக்கு. இந்த அழுக்கெல்லாம் எடுக்குதான்னு பார்ப்போம். இது பறக்குது பாருங்க. இப்போ போய் அவரு அந்த இடத்துல கிளீன் பண்ணட்டும். அங்க பாருங்க, இப்ப அந்த ரூம் போக ஆரம்பிச்சிச்சு. இங்க பாருங்க, இப்ப இந்த ரூம்ல ஃபுல்லா கிளீன் பண்ணுது பாருங்க. ஸோ அதுக்கே தெரியுது ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம வந்திருக்கோம், வரல அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, செவர்ல இடிக்காம டவுன் ஆகுது பாருங்க. இங்கதான் பாருங்க அழுக்கு, நல்ல அழுக்கு. இந்த சைட்லாம் எப்படி கிளீன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கிளீன் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா சக்ஷன் பவர் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ சில பேருக்கு ஒரு கொஷின் வரும், ப்ரோ இந்த மாதிரி வாட்டர் நீங்க போடுறது காமிக்கவே இல்லையே. இப்போ ட்ரை கிளீனிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். வெட் கிளீனிங் பண்ணணும் அப்படின்னா அங்க பாருங்க. ஸோ இப்போ கிச்சன்ல வந்துடுச்சு. சப்போஸ் இந்த மாதிரி துணி சில இடத்துல போடுவோம், மேட்ல இருந்துச்சுன்னா இங்க பாருங்க எல்லாத்தையும் எடுக்குது. ஸோ இந்த மேட் வந்து மாட்டிக்குமா ப்ரோ இந்த துணி? இங்க பாருங்க, பாருங்க, ஐயோ போச்சு மாட்டிக்கிச்சு அப்படின்லாம் நீங்க பயப்பட தேவையில்ல. ஸோ அதுவே தெரியும். சப்போஸ் இந்த இடத்துல இது பாருங்க, இப்படி போய் மூவ் ஆகுது, இந்த இடத்துல மாட்டிக்கிச்சுன்னா எடுத்துடலாம். சரிங்களா? அதனால பயப்பட வேண்டியது இல்லை. ஸோ துணி எங்கேயும் போய் மாட்டாது. ஸோ இப்போதைக்கு ட்ரை கிளீனிங் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வாட்டர் நம்ம ஆட் பண்ணி வெட் கிளீனிங் வந்து பண்ணலாம். இப்போ ட்ரை கிளீனிங் நம்ம முடிச்சாச்சு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தண்ணி ஊற்றாம நம்ம சாதாரணமாக நம்ம பெருக்கிற மாதிரியும் இதை வந்து எடுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி அப்படியே நம்ம இந்த இடத்துல இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த பாருங்க வெளியே வந்துடும் ஈஸியாக. இப்போ இதில் டேக் அவுட் த டஸ்ட் பாஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸும் வந்து சொல்லும். சரிங்களா? ஸோ இப்போ இதை திறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டஸ்ட் வந்து நல்லா தெரியும். இதுல எவ்வளவு டஸ்ட் இருக்கு பாருங்க. இப்போ வந்து டஸ்ட்டை கிளீன் பண்ணிட்டு நம்ம தண்ணி ஊற்றி வெட் கிளீனிங் பண்ணலாம். சரிங்களா? தண்ணி ஊத்துற கம்பார்ட்மெண்ட்டுக்கு மேல வந்து அவங்களுக்கு லிட் கொடுக்குறாங்க. சரிங்களா? வெறும் 250 ml வாட்டர்லயே உங்களுக்கு நல்லா வந்து வீடு ஃபுல்லா 4-5 ரூம் வந்து கிளீன் பண்ணிடும். தண்ணி ஊற்றும் போது நம்ம பியூரிஃபைட் வாட்டர் ஊத்துறது நல்லது. சரிங்களா? தண்ணி ஃபுல்லா ஊத்தியாச்சு. இங்க பாருங்க லெவல் இருக்கு பாருங்க. ஊத்துற இடம் இதுதான். ஊத்திட்ட பிறகு மேக்ஸிமம் லெவல் இவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து ஊத்தாதீங்க, ஸ்பில் ஆகும். ஸோ இப்போதைக்கு வந்து ஸ்பில் ஆகல. சரிங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம போய் ஃபிட் பண்ணிடலாம். இப்போ போட்ட உடனே அதுவே வந்து டஸ்ட் பாக்ஸ் வந்து உள்ள போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் வரும். அவ்வளவுதான், நம்ம கிளீன் பண்ணலாம். இப்போ வெட் கிளீனிங் பண்ணலாம். இங்க பாருங்க 5 minutes கிளீனிங் டைம் எவ்வளோ அப்படின்றத சொல்லிடுது. ஸ்வீப்பிங் ஏரியா மென்ஷன் ஆயிடுது பாருங்க இங்க. ஸோ எத்தனை ரூம்? மொத்தம் 4 ரூமு. ஸோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிது பாருங்க. நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நேம் போட்டு. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு கீழெல்லாம் இடம் இருந்துச்சுன்னா அது ஈஸியாக போய் இது பண்ணோம். இங்கே பாருங்க, நம்ம ஒரு ஆள் இருக்கணும், அதை வந்து கைட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. ஸோ ரோபோட்னு எதுக்கு வச்சிருக்காங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா ஒரு இடமா பார்த்து டேர்ன் பண்ணி எந்த இடத்துல போகணும் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணிக்கலாம். நம்ம இல்லாத நேரத்தில் அது கிளீன் பண்ணிட்டு திருப்பியும் வரும். ஸோ அங்கே பாருங்க நல்லா ஃபுல்லாக தண்ணி போட்டு தொடங்குது பாருங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. சரிங்களா? ஒரு 2 தடவை போடுது. நம்ம போடுவோம்ல 2 தடவை மாப், அதே மாதிரி தான். சும்மா ஒரு தடவை பண்ணிட்டு எல்லாம் பண்ணல. இது வெறும் மாப் மட்டும் பண்ணாது, நல்லா உள்ள வந்து வேக்கம் கிளீனர் இருக்கிறதுனால சக் பண்ணிட்டாங்க பாருங்க. டேபிள் அடியில போயிடுச்சு பாருங்க. டேபிள் அடியில போயிட்டு இப்போ இந்த இடம்லாம் வந்து பயங்கர அழுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளால அவ்வளோ மைன்யூட்டாலாம் நம்ம கிளீன் பண்ண முடியாது. சரிங்களா? என்ன ப்ரோ இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணுமா அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கிளீனிங் ரொம்ப சில பேர் கிளீனிங் ஃபெட்டிஷா இருப்பாங்க. எனக்கு வீடு சுத்தமா இருக்காங்க பாருங்க, விட்டா சேருக்குள்ள கூட போயிட்டு வரும் போல. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் எனக்கு ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. நான் வந்து ஒரு 25,000 ரூபாய் பட்ஜெட்லாம் எனக்கு வந்து ஓகே தான், அஃபோர்டபுள் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா வந்து இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட். அங்க பாருங்க அந்த ஒரு இடத்துல 2 தடவை போயிட்டு வருது பாருங்க. இப்போ இந்த ரூம் வர ஆரம்பிச்சிடும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கே தெரியும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்கா அது ரூம் வந்து சேஞ்ச் பண்ணிக்குது. முன்ன பின்ன எப்படி க்ளீன் பண்ணுது பாருங்க. நல்லா பிளாக் கலர் இருக்கிறதுனால இருக்கிறதே தெரியல. இது வந்து அவ்வளோ ஸ்பீடா போகல, அதனால இடிச்சிரும் நம்ம மேல அப்படின்லாம் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை. சரிங்களா? சரி, இப்போ இந்த ரூம் வந்துடுச்சு பாருங்க. இப்போ இந்த இடம் அது செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து இப்போ க்ளீன் பண்ணுது பாருங்க. சரி, இப்போ ஸ்மார்ட் ஆப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடும். இப்போ வெட் இது பண்ணிட்டு இருக்கு, வெட் மாப்பிங். சரிங்களா? நல்லா தண்ணி போட்டு நம்ம மாப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அது பண்ணிட்டு இருக்கு. இது ஃபுல்லா ஸ்கேன் பண்ணிடுச்சு பாருங்க எல்லா ரூமும். இப்போ இந்த இடத்துல இருந்து அந்த ரூமுக்கு ஈஸியா போயிடும். நடுவில் இந்த மாதிரி இடிச்சதுன்னா கூட அதுவே ஆட்டோமேட்டிக்கா மேலே ஏறி போகும் பாருங்க. ஸோ பாருங்க, இதுதான் வேற லெவல். ஆக்சுவலா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏறி போகணும் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க. இந்த இடத்துல தண்ணி அப்படியே தெரியுதா கிளியரா? ஸோ போக போக ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, சப்போஸ் இந்த வேக்கம் கிளீனர் வந்து இப்போ இந்த இடத்துல வேண்டாம், எனக்கு குப்பை வேற இடத்துல இருக்கு அப்படின்ட்டு இதை தூக்கி எடுத்துட்டு போய் வேற ரூம்ல நீங்க வச்சா கூட அது திருப்பி இதே இடத்துல வந்து தான் க்ளீன் பண்ணும். ஏன்னா அது மேப் பண்ணிடுச்சு. அந்த மேப்ல அதுக்கு கிளீனிங் ஒரு இடத்துல நம்ம போயிட்டோம், அதே இடத்துல திருப்பியும் போகக்கூடாது. இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு அதுக்கு எல்லாமே தெரியும். இங்க பாருங்க, சோஃபா கீழே எல்லாம் போயிடுச்சு பாருங்க. கீழே எல்லாம் எவ்வளவு அழுக்கு இருக்கு பாருங்க. ஸோ லிடார் சென்சார் மேலே வந்து எவ்வளோ ரொட்டேட் ஆகுது பாருங்க. ஃபுல்லாக ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகி க்ளீன் பண்ணி அங்கே பாருங்க, இந்த இடம்லாம் நல்லா அழுக்கு பாருங்க, ஃபுல்லாக வந்துருச்சு. ஸோ அது வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். எந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் வச்சாலும் அது வேலையை அது முடிக்கிற வரைக்கும் பண்ணாது. டாக்கிங் ஸ்டேஷனும் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகுது. நான் உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிடும். அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுத்துருங்க. ஃபுல் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாள் 3 நாள் வந்து நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு தான் பேட்டரி கெப்பாசிட்டி. 3200 mAh வந்து கொடுத்துருக்காங்க. கம்பெனி சைட்லேருந்து அவ்வளோ ஹவர்ஸ் சொல்கிறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸாக்ட் ஹவர்ஸ் எவ்வளோ அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கலாம். மேனுவல்னு இருக்குது பாருங்கள். மேனுவல் கிளிக் பண்ணிங்கன்னா மேனுவலாக நீங்கள் வந்து எந்த சைடு போகணும் அப்படின்றத நீங்களே சொல்லிக்கலாம். ரூம் மேனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பாருங்கள் எத்தனை ரூம்னு சொல்லி கலர் வைஸில் காட்டுது. 4 ரூம் இருக்குது ஆக்சுவலாக. அதில் நம்ம பேர் வச்சுக்கலாம் எந்த ரூம்னு சொல்லிட்டு. அந்த ரூம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து தொடக்க சொல்லலாம். லுக் ஃபார் மிஷின் சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம் கன்ஃபார்ம்னா அது வந்து டாக்கிங் ஸ்டேஷன் வந்து இது பண்ணும். செக்ஷன் பவர் வந்து ஸ்டாண்டர்டில் இருக்குது. எக்கோ, சரிங்களா? எக்கோ ஸ்டாண்டர்ட், ஸ்ட்ராங், சூப்பர் ஸ்ட்ராங். இது என்னென்னா செக்ஷன் பவர் வந்து அதிகப்படுத்தும். உங்களுக்கு 3200 kPa வரைக்கும் செக்ஷன் பவர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் செக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாட்டர் குவான்டிட்டி மிடில் இருக்குது. இப்போ மிடில் லெவலில் வந்து உங்களுக்கு துடைக்கும். லோ லெவலில் வச்சுக்கலாம். இல்லை வாட்டர்லாம் வேணாம், வெறும்னா வாட்டர் ஊற்றிட்டு அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் செட்டிங்ஸ் வந்து இதில் பண்ணிக்கலாம். பிரேக் பாயிண்ட் கண்டினியூஸாக ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லலாம். கஸ்டமைட் மோடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எல்லாமே கஸ்டமைட் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அண்ட் வால்யூம் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வால்யூம் எவ்வளோ வரும், ஏன்னா அதில் நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த வால்யூம் வச்சு அங்கே வந்து உங்களுக்கு வெளியே வந்து உங்களுக்கு ஹியர் பண்ணிக்கலாம். அதில் வந்து கம்ப்யூட்டர் வாய்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் டஸ்ட் ஃபில்டர் கரெக்ட்னாலோ போட்டாலோ அதில் கிளியராக காமிக்கும். ஸ்விட்ச் டிஸ்டர்ப்னு இருக்குது. ஸோ டு நாட் டிஸ்டர்ப் போட்டிங்கன்னா பண்ணிக்கலாம். டைமர் வந்து செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து டைமர் கொடுத்துருக்காங்க, ஸ்டார்ட் டைம், எண்ட் டைம். ஸோ அதையும் நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். டஸ்ட் கலெக்ஷன் இருக்குது. டஸ்ட் கலெக்ஷனில் வந்து டஸ்ட் கலெக்ட் ஒன் ஸ்வீப், ஒரு தடவை முடித்தாலும் 2 தடவை முடித்தாலும் நீங்கள் எத்தனை தடவை வந்து முடிச்சுட்டு டஸ்ட் கலெக்ட் பண்ணுன்றதை மென்ஷனும் பண்ணிக்கலாம். டிவைஸ் இன்ஃபர்மேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். ஸோ இவ்வளோ தான் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இது ஃபுல்லாக எவ்வளோ ரன்னிங் டைமு எல்லா டீட்டெயில்ஸும் இதில் வரும். டாக் பண்ணி நான் காமிக்கிறேன் இப்போ, சரிங்களா? இப்போ வந்து அதுவே டாக்கிங் ஸ்டேஷனை கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. டாக்கிங் சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இங்கே இருக்குது டாக்கிங் ஸ்டேஷனு. இங்கே டாக்கிங் ஸ்டேஷன் வந்து சப்போஸ் நம்ம கீழே ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சுன்னா ஒயரை வந்து சுற்றி வைக்கிறதுக்கு அவங்க ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. இப்போதைக்கு நம்ம இப்போ வச்சிருக்க இடத்துல வந்து ஒயரை வந்து நல்லா லென்த்தாக இந்த இங்கே தான் வந்து ப்ளக் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த அளவு வந்து லென்த்தான ஒயரை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் தான் வந்து அதுவே டாக் பண்ணிக்கும். இப்போ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் பாருங்கள், டாக் கொடுத்தாச்சு. இப்போ அதுவே வந்து தேடி போய் கனெக்ட் பண்ணணும்.
எந்த இடத்துல வந்து டாக்கிங் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவே டிடெக்ட் பண்ணணும். டிடெக்ட் பண்ணி போகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சூப்பர். அதுவே வந்து சார்ஜ் பண்ணிக்கும். நீங்கள் ப்ளக்கு சும்மா ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதை ஸ்கேன் பண்ணி எந்த இடத்துல வந்து அக்யூரேட்டாக மூவ் பண்ணணுமோ மூவ் பண்ணி அதுவே மூவ் பண்ணிக்கும். இப்போ நம்ம பார்க்கறதுக்கு என்னடா இவ்வளோ டைம் எடுக்குது இந்த பக்கத்தில் இருக்கிறது போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கலாம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து இங்கே ஃபஸ்ட்டு போச்சு, அடுத்தது இங்கேருந்து அங்கே போய் ஜாயின் ஆகும் பாருங்கள். கண்டுபிடிச்சிச்சு பாருங்கள். கண்டுபிடிச்சு அதுவே சார்ஜ் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுவே போய் சார்ஜ் பண்ணுதுங்க. வேற லெவல். சார்ஜிங்னு வருது பாருங்க, பேட்டரி சார்ஜிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ இங்கே நமக்கு வந்து கனெக்ட் ஆச்சு அப்படின்னா அப்ளிகேஷன்லேயும் இண்டிகேட் வரும். இங்கே பாருங்க, டாக் போயிடுச்சு பாருங்க, எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. பின் அண்ட் கோன்னு சொல்லிட்டு இருக்கு. எந்த இடத்துல நம்ம பின் பண்ணணுமோ அந்த இடத்துல பின் பண்ணிட்டு நம்ம போக சொல்லலாம். செலக்ட் ரூம் சொல்லிட்டு இருக்கு. மொத்தம் 4 ரூம். அந்த 4 ரூம்ல எந்த ரூம்னு சொல்லிட்டு நம்ம கிளீனிங் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஜோன் இருக்கு, இந்த இடத்துலலாம் போகாத, ஏன்னா நம்ம தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து அது ஸ்வீப் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சார்ஜிங்னு காட்டுது பாருங்க. டாக் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சார்ஜ் பண்ணிக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். மூளை முடுக்கெல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணுது. சக்ஷன் பவர் வந்து நான் உங்களுக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன் செட்டிங்ஸில். நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ இப்போ சார்ஜிங்னு வருது. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட் ஆன் கொடுத்தேன்னா டாக்கிங் ஸ்டேஷன்லேருந்து அதுவே வெளியே வந்துடும். ஸோ வெளியே வந்துடுச்சு. இப்போ இதில் வந்து மிஷின் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். மிஷினோட சவுண்ட் எப்படி வருது பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து சக்ஷன் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இதில் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸு, இதில் செக்ஷன் இருக்கும். செக்ஷனில் வந்து எக்கோ மோட் கொடுத்தேன் அப்படின்னா சவுண்டே வரல பாருங்க. சவுண்டே சுத்தமாக கிடையாது. இன்னும் கொஞ்சம் எக்கோ மோட் வேண்டாம் அப்படின்னா ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. நல்லா சவுண்டு வருது பாருங்க. மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பாருங்க. சீக்கிரமாக க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஹை செக்ஷனில் வச்சிங்கன்னா எவ்வளோ டேர்னிங்கு எல்லாமே ஸ்பீடாக நடக்குது பாருங்க. சர்ன்னு க்ளீன் பண்ணிவிடும். ஆனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பேட்டரி சர்ன்னு போயிடும். சரிங்களா. இங்கே பாருங்க, இப்போ வந்து செக்ஷனில் வந்து சூப்பர் ஸ்ட்ராங் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ராங் கூட இருக்குது. ஸ்ட்ராங் கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் சவுண்டு கம்மியாகுது பாருங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன செட்டிங்ஸு. 1 ஹவருக்கு மேலே ஆப்ரேட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்க 96 எலக்ட்ரிசிட்டி இருக்குது. ஸோ ரூம் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ இந்த டேபிள்லேருந்து கீழே விழுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருவோம். இதில் வந்து ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதுலேருந்து கீழே விழுமா இல்லையா அப்படின்றது தெரியல. சென்சார் கரெக்டாக ஒர்க் ஆச்சு அப்படின்னா அதுவே வந்து கீழே விழாமல் திருப்பி கரெக்டாக வந்துடணும். இந்த டேபிள்லேருந்து விழக்கூடாது. பார்க்கலாம். விழுப்பது வந்துடும். விழல. அங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த டேபிள்னா அந்த டேபிள் வரைக்கும் போகுது பாருங்க. கீழே விழல. இதெல்லாம் வெட்டா இருக்கு பாருங்க, தண்ணி போட்டிருக்கு. கீழே. ஆனா வேற லெவல். அங்க பாருங்க, கீழே விழாம சென்சார் கரெக்டா ஒர்க் ஆகுது. சீரியஸா வந்து ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ரோபோட் அப்படின்றது ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. ரொம்ப முடியல, எனக்கு வந்து வீடை மாப் பண்ணி கிளீனா வச்சுக்கணும், எனக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கல, எனக்கு மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க நீங்க வந்து நார்மலா வந்து நம்ம வீட்டில் வந்து வேலைக்காரங்க வச்சு இது பண்ணுவோம். அஃபோர்டபுள் காசுல கிடைக்கிறது கஷ்டம் இப்பெல்லாம். நார்மல் இதுதான் ப்ரோ, எனக்கு அந்த அளவுக்கு வேலை கிடையாது, வேலைக்காரங்க வைக்கிற அளவுக்கு கிடையாது. ஸோ எனக்கு வந்து சும்மா நான் லைட்டாக மாப் பண்ணி க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா கரெக்டான ப்ராடக்ட் இது. சரிங்களா. இங்கே பாருங்க,
கீழே விழாமல் அதுவாக அதே லிடர் சென்சாரு மேலே சுற்றுது பாருங்க. இங்கே இந்த இடத்துல ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ரொட்டேட் பண்ணி கீழே பாருங்க. கீழே வீல ஹைட்டு ஏறும், ஹைட்டு கம்மியாகும், ரொட்டேட் ஆகும். ஸோ எல்லாமே ஒரே டைமில் நடக்குது. செக்ஷன் பவர் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, இங்கெல்லாம் முன்னாடி அழுக்கு இருந்தது, இப்போ சுத்தமாக கிடையாது பாருங்க. ஸோ இதில் வந்து பேட்டர்ன் எப்படி ப்ரோ துடைக்கும் இது வீட்டை அப்படின்னு சொன்னால், இப்போ இதான் ரூம்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு திரும்பி இப்படி வருது. ஸோ ரூம் ஃபுல்லாக கவர் ஆகிறதுக்கு நம்ம விட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். நீங்கள் இல்லை லைட்டாக சும்மா பண்ணால் போதும் அப்படின்னா செட்டிங்ஸில் நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம வந்து இதில் செட் பண்ணி வச்சுக்கலாம். பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன். அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.